அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணபதி அருளை தரக்கூடிய ஒரு மந்திர பதிவு தான் நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு ரொம்ப மிகவும் எளிமையாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதை தொடர்ச்சியாக பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல ஒரு நல்ல நாளாக பார்த்துக்கிட்டு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. சரிங்களா? முதல்ல ஒரு வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போது நம்ம காலையில் வெள்ளனா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் எழுந்திரிச்சிக்கிட்டு குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக நம்ம பூஜை அறையில் ஒரு விநாயகர் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஒன்று நம்ம ஏற்றணும். அது முதல் நாள் படையல் மட்டும் பொரி சுண்டல் அதுபோல் உங்களால் முடிஞ்ச இனிப்பு வகையில் எந்த படையல் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அருகம்புல் மாலை எருக்கம்பூ மாலை போட்டால் ரொம்ப விசேஷம். நீங்கள் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக மஞ்சள் வஸ்திரம் அல்லது வெள்ளை வஸ்திரம் நீங்கள் உடுத்திக்கிற மாதிரிக்கே இருக்கும். கழுத்தில் ருத்ராட்சி மாலை அணிந்துக்கங்க. அப்போது நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் மொத்தம் 48 நாள் காலை மாலை சொல்கிற மாதிரிக்கே இருக்கும். காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4 to 6, மாலை அதே மாதிரிக்கே 4 to 6 நீங்கள் மந்திரம் சொல்கிற மாதிரிக்கே இருக்கும். இதுபோல் நீங்கள் தொடர்ச்சியாக மந்திரம் சொல்லிக்கிட்டு வரையில் 48 நாளுக்குள்ளே கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு கணபதியோட அருள் கிடைக்கும். ஆனால் இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. ஏதேனும் விநாயகர் கோவில் இருந்தாலும் அங்கேயும் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துட்டு முன்னாடி நாள் நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துட்டு குரு மந்திரம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா குருவை வணங்கிட்டு குரு மந்திரம் சொல்லிவிட்டு குலதெய்வத்தை வணங்கின பிறகு நீங்கள் கணபதி மந்திரம் சொன்னால் தான் அது உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மந்திரத்தை நீங்கள் சொல்ல முடியும். அதே போல் ஏதேனும் பூஜையில் தடங்கல்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் எதுவும் மனசை தளர விடாமல் மறுபடியும் நீங்கள் முதல்லேருந்தே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மந்திரம் வெற்றி கிடைக்கும். அதே போல் இந்த மந்திரம் மொத்தம் 1,00,000 முறை சொல்கிறப்பே மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகிடும். நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி சிந்தனை எங்கேயும் சிதற விடாமல் நீங்கள் சொல்லையில் கணபதியோட அருளை குறுகிய நாட்களுக்குள்ளே கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ருத்ராட்ச மாலையில் மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக. இது ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் தான். இந்த மந்திரத்தை 1008 உரு வச்சு மொத்தம் 48 நாள் சொல்லணும். முதல் நாள் கடைசி நாள் மட்டும் படையல் போடுங்க. இந்த மந்திரம் சித்தி ஆயிடுச்சுன்னா கடவுளை என்ன வருதுன்னா, யானை வர்றது அல்லது எலி வர்றது அல்லது விநாயகர் வர்றது, அதுபோல் உங்களோட குரு ஏதேனும் மந்திரம் உபதேசிக்கிறது போல் வந்தால் கணபதி மந்திரம் சித்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதேனும் வேறு எதுவும் நீங்கள் பூஜை பண்ணையில் இந்த மந்திரத்தை ஒரு 18 முறையோ அல்லது 108 முறையோ சொல்லி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த மந்திரம் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் அந்த மந்திரம் சித்தியாகிறதுக்கு இந்த கணபதி அருள் புரிவார். அதே போல் இந்த மந்திரம் சித்தி ஆகிடுச்சுன்னா சகல நன்மைகளும் நடக்கும். செல்வம் உங்களுக்கு பெருகும். அதுபோல் ஞானம் கிடைக்கும். ஆன்மீக வழிக்கு இவர் உங்களை வழிநடத்தி கூட்டு போவார். அதை அத்தனைக்கும் ஒரு நல்ல ஒரு மந்திரம் தான் இது. சரிங்களா? இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.